3 நாடுகள் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறத நேற்று தமிழ் பட்சத்தில் பார்த்தோம். அதுவும் வடகொரியா ஒரு ஸ்பை சேட்டலைட்டை விண்ணில் செலுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போதே உலகத்தினுடைய அந்த பயமும் பதட்டமும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு. அதே மாதிரியே இன்னைக்கு சொன்ன மாதிரி 3 நாடுகள் ஒன்றிணைந்து விட்டார்கள். ஒன்று சீனா, இன்னொன்று சவுத் கொரியா, இன்னொன்று ஜப்பான். 2019க்கு பிறகு 3 நாடுகள் ஒன்றிணைவது இப்போது தான் நடக்குது. ஆனால் இந்த 3 நாடுகள் ஒன்றிணைந்திருப்பது வடகொரியாவுக்கு எதிராக அப்படிங்கிறது தான் உலக அரசியலினுடைய முக்கியமான புள்ளி. இதே மாதிரி பல வருடங்கள் நடந்திருந்தாலும் இந்த 4 வருடங்கள் நடைபெறாமல் இருந்ததால் வடகொரியா மிகப்பெரிய அளவில் சீனா கூட நட்புடன் இருந்தாங்க. இப்போ சீனா கூட நட்பாக மாறுவாங்களா, பகைவர்களாக மாறுவார்களா? என்ன வேணாலும் நடக்கலாம். உலக அரசியல் பார்த்தீங்களா? நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகமே ராஃபா பக்கம் திரும்பியிருக்கு. ஆனால் இந்த ராஃபா பற்றி தமிழ் விதையில் தான் அதிகமாக நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ராஃபா க்ரோசிங் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதும், அதில் எப்படிலாம் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதும், எப்படி தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே நேற்றைய காணொலியை நம்ம பார்த்துருந்தோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. தமிழ் விதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சேனல். உங்களுக்கு அது நார்மலாக புரியாது. ஆனால் ஒரு நாள் அந்த ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கேட்டு அந்த நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உலகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களாக ஒரு நாள் முழுவதுமாக நம்ம டிவி சேனலில் வர்றது. ஸோ 10 நிமிடங்கள் ஒதுக்கி அதை சரியாக நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா உலகத்தில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களால் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்க முடியும். அது யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னும் பல எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை நண்பர்கள் கூட உரையாடும் போதாக இருக்கட்டும், எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு உங்களுடைய நாலேஜுக்கு, உங்களுடைய அறிவு பசிக்கு இது ரொம்ப முக்கியமான சேனல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராஃபா கிராசிங்கை பற்றி நம்ம நேற்று பதிவு பண்ணிட்டோம். இன்றைக்கி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நாளைக்கும் அதை பற்றி பேசுவாங்க. ஆனால் தொடர்ச்சியாக நம்ம அதை பற்றியான அப்டேட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரோம். ஸோ ராஃபா பக்கமாக கிட்டத்தட்ட 10 லட்சம் மனிதர்கள் இருக்காங்கப்பா, அவங்க எங்கே போவாங்க அப்படிங்கிற கேள்வியுடன் இன்றைக்கி இஸ்ரேலுக்கு எதிராக எத்தனையோ நாடுகள் ஒன்றிணைந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் கூட இஸ்ரேல் காசா, அதனுடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ராஃபா, அந்த ராஃபாக்குள்ளே அவங்களுடைய பீரங்கிகளை இறக்கி விட்டார்கள். ஸோ பீரங்கி படை உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அடுத்த கட்டமாக அதை தும்சம் பண்ணிடுவாங்க. ஒட்டு மொத்தமாக பீரங்கிகளுடைய குண்டுகள் வைத்து ராஃபாவில் எங்கெங்கே பில்டிங் இருக்கோ அத்தனை பில்டிங்கும் நொறுக்கப்படும். ஆல்ரெடி ராஃபாவில் நிறைய ரெஃப்யூஜி கேம்ப் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. இந்த ரெஃப்யூஜி கேம்ப்லேயே தாக்குதலை நடத்தினாங்க இஸ்ரேல் என்பதும், அதன் பிற்பாடு உலக நாடுகளிலிருந்து எல்லாருமே கண்டனங்களை தெரிவித்தார்கள். பல நாடுகளும் காசா மக்களை கொன்று குவிப்பதற்கு இஸ்ரேலுக்கு லைசன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் நாங்கள் கொடுக்கல, இது செய்வது உண்மையிலேயே வார் கிரைம் தான், இதற்கான தண்டனையை இஸ்ரேல் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்திருந்தார்கள். அதையும் மீறி இஸ்ரேல் இன்னைக்கு ராஃபா பக்கமாக அவங்களுடைய பெரிய காய்நகர்த்தலை செஞ்சுருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு போதாத காலம்தான். சொல்லப்போனால் இஸ்ரேலை மீண்டும் உலக நாடுகள் தனிமைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா போப் பிரான்சிஸ் அவர்கள் யாராக இருந்துட்டு போட்டுங்க, இந்த எல்ஜிபிடிக்கு பற்றி ஏதாவது தவறாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன்னிப்பு தான் கேட்டாகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போ போப் பிரான்சிஸ் அவர்களே வந்திருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு க்ளோஸ்டு மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம், க்ளோஸ் டோர் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் யாருக்கும் அதிகமாக அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் போகாது. கொஞ்சம் பேர் மட்டும்தான் ஒரு ஹாலுக்குள்ளே நிறைய பேர் உட்காந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தா ஒரு கே ப்ரீஸ்ட் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. அதை பேன் பண்ணுறதுக்கு தான், ப்ரீஸ்டில் கே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் இல்லாட்டி இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா அப்படிங்கிற ஒரு தவறான வார்த்தையை சொல்லிவிட்டார். எனவே போப் பிரான்சிஸ் அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர். உடனே வாட்டிகன் அதற்கு ஒரு மறுப்பை தெரிவிக்கிறாங்க. ஆமாம், போப் பிரான்சிஸ் அவர்கள் செய்தது தவறு தான், அதற்காக நாங்கள் மன்னிப்பை கோரிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி வாட்டிகன் ஒரு அறிவிப்பை கொடுத்த பிறகும் கூட போப் பிரான்சிஸ் அவர்களும் அதற்கு வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். அடுத்ததான் அந்தோனி பிளிங்கன் அவர்கள். அந்தோனி பிளிங்கன் அவர்களா, மனுஷன் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு நாட்டுக்கு பறந்துட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆமாம், இப்போ மோல்டோவுக்கு போயிருக்காங்க. மோல்டாவுக்கு போய் எப்பா புதுசாக ஒரு வெஸ்டர்ன் சப்போர்ட்டை ரெடி பண்ணுறதுக்கான அந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் அந்தோனி பிளிங்கன் அவர்கள். அடுத்ததாக உக்ரைன் இன்னொரு நாடு கூட சில பல அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்குறாங்க. 2 நாடுகளும் ஒன்றிணைந்து வேலையை செய்ய போகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அது உக்ரைனும் போர்ச்சுகலும் தான். ஸோ உக்ரைனும் போர்ச்சுகலும் சில முக்கியமான அந்த ஆவணங்களில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதனால் பைலேட்ரல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத 2 நாடுகளும் ஒத்துக்கொண்டார்கள். ஸோ உக்ரைனுக்கு என்ன நடந்தாலும் அது யாருக்கு நடந்த மாதிரி தான், போர்ச்சுகலுக்கு நடந்த மாதிரி தான். அப்போ உக்ரைனுடைய செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டில் புதுசாக ஒரு நாடு வந்திருக்கு அப்படின்னா அது போர்ச்சுகல் தான். 2024 எலெக்ஷன், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வர்சஸ் ஜோ பைடன் அவர்கள். அதுலேயும் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெக்யூலியராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் தேர்தல் வரலாற்றிலேயே இந்த தேர்தல் மாதிரி அதிகமான ஒரு கான்ட்ரவர்சியான தேர்தல் இருக்கவே இருக்காது என்றும்,
ஏன்னா ஒரு பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் சரியாக அவருடைய ஞாபகத்திறன் இல்லை, அவர் வேறு யாருக்கோ கை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று, அவருக்கு மேலே ஊழல் வழக்கு, இன்னும் பல வழக்குகள் அப்படிங்கிறது எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. அவர் கைது செய்யப்படுவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியுடன் இப்படி ஒரு அதிபர் தேர்தலை அமெரிக்கா சந்திக்கிறது. அதுலேயும் ஜோ பைடன் அவர்களுடைய எக்கனாமி அப்படிங்கிறது, பைடன் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைடன் எக்கனாமி அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் மாடல் தான். இதையும் தாண்டி பைடன் அவர்களுக்கு யார் ஓட்டுகள் போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. நாட்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆழ்கடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த இன்டர்நெட்லாம் வந்து சேட்டலைட் வழியாக வருதுன்னு. பொதுவாக இன்டர்நெட் அப்படிங்கிறது கடலுக்குள்ள ஆழமாக போடப்பட்டிருக்கு இந்த கேபிள் வழியாகத்தான். ஸோ இதெல்லாம் பாதுகாப்பதற்காகவே டெடிக்கேட்டடாக ஒரு யூனிட்டை தொடங்கியிருக்காங்க நாட்டோ என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. கிர்கிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு இத்தாலிக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த பயணம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் வர்சஸ் கிர்கிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பெரும் பிரச்சனை ஓடியதல்லவா, அதற்கு மாற்றாக இருக்கும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. டைப் 055 வெசல், கிட்டத்தட்ட 10வது 055 வெசல் அப்படிங்கிறத இன்னைக்கு சீனா அவங்களுடைய இராணுவத்தில் கடற்படையில் சேர்த்திருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. நவாஸ் ஷெரீஃப் அவர்கள் மற்றும் பாகிஸ்தானுடைய இப்போதைய பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் அப்படிலாம் தெரியும். ஆனால் இந்த நவாஸ் ஷெரீஃப் அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, 1999 இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை வாண்டடாக நாங்கள் தான் என்ன செஞ்சோம், அதுலேருந்து வெளியில் வந்தோம், அந்த அக்ரிமெண்ட்டை நாங்கள் மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு இந்த நவாஸ் ஷெரீஃப் அவர்கள். அப்படி பாகிஸ்தான் இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்கன்னா அது என்ன மாதிரியான அக்ரிமெண்ட்டாக இருக்கும், யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு கொரியாவினுடைய பிரசிடென்ட்டை சந்தித்து கொண்டதாகவும் பிஸ்னஸ் லீடர்ஸையும் சேர்த்து சந்தித்து கொண்டார் என்றும், மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே கொரியன் அங்கே இருக்கக்கூடிய அந்த சவுத் கொரியாலாம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் இங்கே வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் தொடங்குங்க, இங்கே வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கை வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. சன் ஆஃப் சாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு படம் கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சன் ஆஃப் சாம் அப்படிங்கிறவருடைய அந்த சீரியல் கில்லர் அவர் பரோல் கேட்டுகிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 14வது முறையாக அவருடைய பரோல் அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம். அண்ணா ஃப்ராங்க் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட இந்த சன் ஆஃப் சாம் அப்படிங்கிற சீரியல் கில்லர் தன்னை கம்பேர் பண்ணி அவங்களுக்கெல்லாம் பரோல் கொடுத்துருக்கீங்களே, எனக்கு கொஞ்சம் பரோல் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சன் ஆஃப் சாம் ரொம்ப கொடூரமான ஒரு சீரியல் கில்லர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐநா சபையினுடைய ஹியூமன் ரைட் கவுன்சில் பெலரஸினுடைய அத்தாரிட்டிஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு பிரிசனர், அங்கேருந்த ஒரு சிறை கைதி இறந்துட்டாங்க, கேன்சரில் தான் இறந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர் வந்து முக்கியமான ஒரு அரசியல் சிறை கைதியாக இருந்தார். ஸோ பொலிட்டிக்கல் பிரிசனர் எப்படி ஒரு கேன்சரால் இறந்தார், அப்படி அதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மைகள், மறைக்கப்பட்ட உண்மைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐநா சபையினுடைய மனித உரிமை கழகம் கோரிக்கை வைத்திருக்கிறது. அடுத்ததான் உஸ்பெகிஸ்தானில் ஏற்படக்கூடிய மாற்றம். ரஷ்யா தான் சென்ட்ரல் ஏஷியாவில் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இந்த உஸ்பெகிஸ்தானில் கொண்டு வர போகிறாங்க என்கிற தகவலும், அதற்கு உஸ்பெகிஸ்தானும் ரஷ்யாவும் சேர்ந்து அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டாங்க என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பெல்ஜியம் கிட்டத்தட்ட $1 பில்லியன் உக்ரைனுக்கு உதவியாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். பெல்ஜியத்தினுடைய இந்த அறிவிப்பு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. பிராங்கன் சாம் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனுடைய படையில் இருப்பது ஒரு லீக்டு போட்டோ வழியாக வெளியில் வந்திருக்கு என்கிற தகவல் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கான நியூஸ் தான். லுகஷெங்கோ அவர்கள், பெலரஸினுடைய அதிபர் லுகஷெங்கோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூரோப் அமெரிக்காவை எதிர்க்க தயாராகவில்லை. சொல்லப்போனால் இந்த யுத்தத்தில் நேரடியாக யூரோப் அவங்களுடைய காய் நகர்த்தலை செய்வதற்கு தயங்குகிறது. காரணம் அமெரிக்கா தான் அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. அடுத்ததான் அமெரிக்கா தான். நாட்டோவினுடைய சீஃப், அமெரிக்காவினுடைய தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதியை கொடுக்க வேண்டும். என்ன அனுமதி கொடுக்கணும்? நேரடியாக ரஷ்யாவுக்குள்ளே இறங்கி அடிக்கிறதுக்கான அனுமதியை உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் இந்த யுத்தத்துக்கு ஏதாவது தீர்வுகள் அப்படிங்கிறது வரும். அப்படி இல்லைனா தீர்வுகள் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீர்வுகள் வராதப்பா இன்னும் யுத்தம் பெருசாக தான் மாறும். அடுத்ததா இந்த பப்புவா நியூ கினி அப்படிங்கிற இடத்துல ஒரு லேண்ட்ஸ்லைடு வந்துச்சு. அதில் 2000க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. இன்னொரு லேண்ட்ஸ்லைடில் இன்னும் நிறைய மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மனிதர்களை தேடும் படலம், கையை வச்சே பெரிய பெரிய பாறைகள்லாம் எடுத்தெடுத்து அவங்க தள்ளி தள்ளி போடுறது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. ட்ரம்பினுடைய லாயர், ட்ரம்ப் ஒரு அப்பாவிப்பா, அவருக்கு எதிராக இந்த மாதிரி பெரிய பெரிய வழக்குகள் எல்லாமே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவர் வாதாடின வாதாட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. SpaceX தன்னுடைய 40வது சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டார்லிங்க் சேட்டலைட் அப்படிங்கிறத கொண்டு நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு 23 ஸ்டார்லிங்க் சேட்டலைட் அப்படிங்கிறது நிலைநிறுத்தப்பட்டதாகவும், ஃபால்கன் 9 அந்த ராக்கெட்டில் தான் இந்த 23 சேட்டலைட்டும் கொண்டு செல்லப்பட்டதாகவும் SpaceX நிறுவனம் அறிவித்திருக்கிறது. சொல்லப்போனால் அவங்களுடைய ஒரு ஹியூஜ் சக்ஸஸில் இது ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஐரோப்பிய ஒன்றியம்
இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. ஜோர்ஜியால புதுசா ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது அல்லவா? அதை எப்படியாவது அமல்படுத்துவதற்கு என்னென்ன காரணங்கள் இல்லாட்டி என்னென்ன அம்சங்கள் இருக்கோ அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். சீக்கிரமா அதை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டர் ரோபர்ட் டி நிரோ அவர்கள் இன்னைக்கு ஸ்கை நியூஸுக்கு ஒரு பிரத்யேகமான பேட்டியை கொடுத்திருக்கிறார். டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பற்றி அவருக்கு எதிராக நாம் இன்னைக்கே பேசணும். இன்னைக்கு பேசலைன்னா என்னைக்குமே இனிமேல் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார். ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். kidsbasically.comல நான் முதலே சொன்ன மாதிரி கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு மேக்னெட் கேம் அப்படிங்கிறது வந்திருக்கு. டேபிள் மேலே ஒரு கயிறு தான், வீட்டில் இருக்கக்கூடிய எந்த கயிறு வேணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி அதுலேயே ஒரு கயிறு கொடுத்துருப்பாங்க. அந்த கயிறுக்குள்ளே 2 பிளேயர்னா சமபங்காக மேக்னெட்டை பிரிச்சுக்கோங்க. அதில் வந்து அந்த பிரத்யேகமான மேக்னெட், சில மேக்னெட் வீக்காக இருக்கும், சில மேக்னெட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மேக்னெட்டை அந்த கயிறுக்குள்ளே எங்கே வேணாலும் வைக்கலாம், கயிறை இழுக்கலாம், மாற்றலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பட் ஒரு மேக்னெட்டை வச்சு கையெடுத்துடணும். அடுத்த மேக்னெட்டை வைக்கும்போது கிட்ட இருக்கக்கூடிய மேக்னெட் ஒட்டிக்கிச்சுன்னா ஒட்டின மேக்னெட்லாம் நம்ம எடுத்துக்கணும். யாருடைய கையில் மேக்னெட் இல்லாமல் இருக்கோ அவங்க வெற்றி பெற்றவராக அறிவிப்பார்கள். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கேம் வந்திருக்கு. வேணுங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.